ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் நல்ல டேஸ்டியாக மாங்காய் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மாங்காய் சாதம் வந்து பார்த்திங்கன்னா எப்பயும் போல் நீங்கள் ட்ரை பண்ணுற மாதிரி இருக்காது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இனி இது போலவே மாங்காய் சாதம் செஞ்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே கேட்பாங்க. அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வாங்க இப்போ மாங்காய் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு பேன் வச்சுட்டு இந்த பேன் நல்லா சூடு இருந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி நார்மலாக யூஸ் பண்ணுற டீஸ்பூனில் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன், அரை டீஸ்பூன் வெந்தயம், கடுகு வெந்தயம் ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வறுத்ததுக்கப்புறமா இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறேன். திரும்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணாமல் ஸ்டவ் மேலே இந்த பேனை வச்சுட்டு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு எள் வந்து சேர்த்துக்கிறேன். கருப்பு எள் இல்லைன்னா வெள்ளை எள் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். கூடவே காரத்துக்கு 4 வரமிளகாய் சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். எள்ளையும் பார்த்தீங்கன்னா நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன். இப்போ இதோ ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறேன். வறுத்து வச்ச எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சம் நைஸாக இதை முதல்ல அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் தேங்காவை துருவி எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் துருவல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 2 கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு மீடியம் சைஸ் ஒட்டு மாங்காய் எடுத்து காய் துருவல், அதாவது நம்ம கேரட் துருவுறதில் துருவி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம், அப்படிலாம் இந்த மாதிரி துருவி கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் எடுக்கிற சாதத்துக்கு ஏற்றது போல் மாங்காவோட அளவை வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் முன்ன பின்ன மாங்காவோட அளவு வந்து பார்த்திங்கன்னா மாறும். இப்போ துருவி வச்சுருக்கிற இந்த மாங்காவையும் நான் வந்து சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளியும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக பல்ஸ் மோடில் நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டால் போதும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் லைட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ரொம்ப கொரகொரன்னு இருக்கக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப நைஸாகவும் நம்ம வந்து பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கக்கூடாது. இந்த கன்சிஸ்டன்சியில் தேங்காவையும் மாங்காவையும் நீங்கள் அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும், கரெக்டாக இருக்கும். ஸ்டவ் பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுட்டு கடாய் நல்லா சூடேறினதும் எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கை அளவுக்கு வேர்க்கடலையை நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த வேர்க்கடலையை சேர்த்துட்டு வறுத்துக்கலாம் எண்ணெயில். வேர்க்கடலை பாதி அளவுக்கு வறுப்பட்டதுக்கப்புறமா 1.5 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1.5 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு எல்லாம் நல்லா வறுப்பட்டதுக்கப்புறமா ஒரு மிளகாய் மட்டும் நான் இப்படி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். கூடவே நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்கிற இந்த மாங்காய் தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். சாதத்துக்கும் தேவையான அளவுக்கு இப்போவே சேர்த்து உப்பு வந்து நம்ம சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து குறைஞ்சது ஒரு 4லிருந்து 5 நிமிஷத்துக்கு நம்ம குக் பண்ணணும். அந்த மாங்காவுடைய பச்சை மணம் போகணும். அது வரைக்கும் நல்லா குக் பண்ணி எடுத்தாச்சு. ஸ்டவ்வை குறைச்சி வச்சுட்டே குக் பண்ணுற மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நேரம் சேர்த்து குக் பண்ணிக்கோங்க. இப்போது மாங்காவுடைய பச்சை மணமெல்லாம் போயிட்டு நல்லா குக் ஆகிட்டு வந்துருச்சு. அதாவது எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக சைடில் வந்து வர ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு நீங்கள் வந்து குக் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போது சாதத்தை வந்து சேர்த்து கலந்துக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா 200 கிராம் அரிசி எடுத்து சாதம் வந்து உதிரி வடித்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் செய்யும் போது நீங்கள் முதல்லையே சாதத்தோடவே உப்பு கொஞ்சம் அதிகமாக சேர்த்து குக் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் டேஸ்ட் வந்து ரைஸ் சாப்பிட. முதல்ல கொஞ்சமாக சாதம் சேர்த்துட்டு கலந்து கொடுக்கலாம். அதுக்கப்புறம் எந்த அளவுக்கு சாதம் தேவையோ அதுக்கேற்றது போல் நம்ம சாதம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை குறைச்சி வச்சுக்கிட்டே எல்லா மசாலையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் சேர்த்து நல்லா சாதத்தோடு கலந்து கொடுத்துக்கிட்டேன். கொஞ்சமாக நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு கூட உப்பு பத்தலைன்னா இப்போவே உப்பு சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். நல்லா டேஸ்டியாக மாங்காய் சாதம் வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கிறேன். எப்பவும் ஒரே மாதிரி மாங்காய் சாதம் செய்யாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் எடுக்கிற மாங்காய் எந்த அளவுக்கு புளிப்பாக இருக்கோ அதுக்கு ஏற்றது போல் சாதத்தை சேர்த்து நீங்கள் கலந்து கொடுத்துக்கோங்க. நான் ஒரு சின்னதாக இருக்கிற மாதிரி ஒரு ஒட்டு மாங்காய் எடுத்தேன். அதுக்கு 200 கிராம் அளவுக்கு அரிசியை வடித்து சாதம் வந்து நான் சேர்த்துக்கிட்டேன். கரெக்டாக இருந்தது.
நீங்கள் முன்ன பின்ன மாங்காயோட புளிப்பை பொறுத்து சாதத்தை எக்ஸ்ட்ரா கூட போட்டு நீங்கள் கலந்துக்கலாம். இந்த ஒரு டிப்ஸை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா பர்ஃபெக்டாக மாங்காய் சாதம் வந்து ரெடி ஆகிடும். கொஞ்சம் வித்தியாசமாக எப்பயும் போல் இல்லாமல் மாங்காய் சாதம் செஞ்சு கொடுத்து பாருங்கள். வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. திரும்ப இதே மாதிரி செஞ்சு தர சொல்லியும் கேட்பாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.